அவள் வருவாளா? அவள் வரும் ப்ரோ. எந்த வெரைட்டி வேணும்? என்னது அவள் வருமா ப்ரோ? வெயிட் அ மினிட். நீங்க சொல்ற அவள் வேற, நான் சொல்ற அவள் வேற. எத்தனை தடவை ப்ரோ உங்களுக்கு சொல்றது? தமிழை தமிழா எழுதுங்கன்னு, தமிழை இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணாதீங்கன்னு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன். இருந்தாலும் விடுங்க, நான் சொல்ற அவளோட கதையை கேளுங்க. அவளை எப்படி கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? நம்ம முன்னாடி காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நடந்து தான் போவாங்க, நடைப்பயணம் மேற்கொள்வார்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல ஹோட்டல்லாம் இருக்காது. இப்ப நம்ம சாப்பிட்ற 99 கிலோமீட்டரோ எங்கேயுமே போய் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியாவே இருக்காது. ஸோ இப்படி ரொம்ப தூரம் போறதுனால அவங்க என்ன அரிசி பேக்கை கூட சுமந்துட்டு போக முடியும்? அது ரொம்ப வெயிட்டு. சரி, சமைச்சு எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அதுவும் இன்னும் வெயிட்டு. அதுவும் அது 2 நாள்ல கெட்டுரும். நம்ம முன்னோர்கள் ரொம்ப யோசிச்சு ஒரு ஜீனியஸான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அரிசியை அவிச்சிட்டு அதை ஃப்ளாட் பண்ணிட்டு அதை காய வச்சிருவாங்க. காய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா போஹா ரெடி. அது வெரி லைட்டு, ஈஸி டு கேரி. ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் அவங்க எடுத்துகிட்டு போக முடியும். திடீர்னு அவங்களுக்கு பசி எடுக்கும் போது அந்த அவளில் சுடு தண்ணி ஊற்றினா சாதம் ரெடி ஆகிட போது அவங்க சாம்பார் சாதமோ புளி சாதமோ தயிர் சாதமோ கிண்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜேர்னியை தொடங்கிடுவாங்க. எவ்வளோ புத்திசாலியாக யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இட்ஸ் ரியலி எ மைண்ட் ப்ளோயிங். இப்போ என்னோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வச்சிருக்க ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி எனக்கு எப்படி சமைக்கணும்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுதான் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி போஹா. இதில் தங்க சம்பா இருக்குது, காட்டியானம் இருக்குது, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, இது எல்லாமே போகாவாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வடிக்க டைம் இல்லைன்னா இந்த போகாவை எடுத்துகிட்டு ஒரு சுட தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா அது ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம உணவில் பாரம்பரிய அரிசி வகையில் உட்கொள்ளலாம். சூப்பர் ப்ரோ. எனக்கு அவள் வரும்ல? கண்டிப்பாக வரும் ப்ரோ. உங்களுக்கு அவள் அமுச்சு விட்டுறேன். என்ன வெரைட்டின்னு சொல்லவே இல்லை. சரி ப்ரோ, எனக்கு ஒரு மாப்பிள்ளை சம்பா, ஒரு கருங்குருவை, ஒரு காட்டியானம் அமுச்சு விடுங்க. அவளுக்காக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக ப்ரோ, அவள் வந்துடுவா.